அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிவனம், ஆதி ஃபவுண்டேஷன். இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருந்த ஜேசிஆருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு சாருக்கு ஃபஸ்ட்டு சார் விவேக் 1 வீக் முன்னாடியே சொன்னான், நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி இது வாங்கியிருக்காரு, ஒரிசாவிலேயும் போய் சந்தித்து அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொன்ன ஜெயிக்கிட்ட இதில் வரும்போது சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி போன வாரம் மெடிக்கல் கேம்பில் இருக்கும்போது அந்த வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இந்த என்ஜிஓக்களுக்காக கவர்மெண்ட்ஸும் என்ஸுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒன்று. அதாவது ஏரிகள் பல்வேறு ஏரிகள் தூர்வாரி இருக்கிறேன். என்ன மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக ஏரிகள் தூர்வாரி பண்ண முடியும். ரெண்டு. மூணாவது, அங்கே பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி மக்களுக்கு தேவையான பிளட்ஸ் கிடைக்குதா, இல்லை அங்கே இன்னும் நான் வேறு மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. தேங்க்யூ. அது இங்கேயே வந்துச்சு இல்லை, அதுக்கு வேறு பேர் பண்ணி ஒடிசா பிரான்ச். ஸோ ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்றதை நான் பார்க்கணும். நான் அவ்வளோ ஏன்னா ஸ்டேட் வைஸ் அது டிஃபர் ஆகும். ஸோ சின்ஸ் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் ஒடிஷா கோராபுட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ அங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி தெரியும். பட் நான் நிறையா ஸ்கீம்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் அதில் அவங்க ஒரு என்ஜிஓ பார்ட்னராக இல்லை ட்ரைனிங் பார்ட்னராக அவங்க உள்ளார வராங்க. அதே மாதிரி நிறையா இப்போது சோஷியல் வெல்ஃபேர் இல்லை சைல்டு ப்ரொடக்ஷன் அந்த ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஏன்னா எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ பார்ட்னர் உள்ளார ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ செகண்ட், இப்போ தர்மபுரி இப்போ வாட்டர் பாடி ரெஜுவனேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அதை ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ப்ராஜெக்டாக பண்ணலாம், அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்கிற டீசில்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அங்கே ஒரு ரெக்ரியேஷனல் ஸ்பேஸை எப்படி அதை டெவலப் பண்ணலாம், அங்கே ஈவினிங் வாக் மார்னிங் வாக் போகிற மாதிரி நல்லா ஒரு பாத்வே டெவலப் பண்ணி சைடில் நல்லா ஒரு பிளான்டேஷன் கொடுத்து அங்கே போனால் ஒரு காம்னஸ் கிடைக்கும் மக்களுக்கு. அதை ஒரு சின்ன பார்க்காக எப்படி டெவலப் பண்ணலாம், அதில் ஒரு பேசிக் டிக்கெட்டிங் ஃபெசிலிட்டி கொடுக்கும். 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் போட்டு உள்ள என்ட்ரி போகிறவங்களுக்கு அங்கேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் மாடல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காசை வச்சு திரும்ப அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். இன்னொன்று என்ன கேட்டீங்க? பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் இப்போ அங்கே நாங்களும் க்ளோஸாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். அங்கேயும் நிறைய சிவில் சர்வீஸ் சொசைட்டிஸ் இருக்காங்க, பிளட் டொனேஷன் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே பிளட் பேங்க் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் இப்போ நான் அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். மந்த்லி எனக்கு அவங்க ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே மொபைல் இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், மொபைல் பிளட் டொனேஷன் வேன்லாம் இருக்கும். ஸோ அவங்க மந்த்லி ஷெடியூல் கொடுத்துருவாங்க எனக்கு, எந்த நாள் எந்த டைமில் எந்த தாசிலோ எந்த பிளாக்கோ கவர் பண்ணுவாங்க அப்படின்னா. ஏன்னா எல்லா இடத்துலேருந்துமே டிமாண்ட் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மந்த்லி ஷெடியூலில் வந்ததுக்கப்புறம் அதை நான் கரெக்டாக அவங்க போகிறாங்களா டைமுக்கு, நாங்கள் 40 யூனிட்ஸ் இல்லை 50 யூனிட்ஸ் இல்லை 100 யூனிட்ஸ் என்ன அவங்களோட டார்கெட் வச்சுருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா. அது மாதிரி இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். முன்னாடியே டோனர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோம், அதாவது அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு டேட்டா பேஸும் மெயின்டைன் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ், மெயின்லி போலீஸ் ஃபோர்ஸில் நிறையா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க போலீஸ் கிட்ட. ஸோ அவங்களெல்லாமே ரெகுலராக மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களோட பிளட் குரூப்லாம் என்ன, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளட் குரூப் எப்படியா தேவைப்படுது அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி அவங்கள பர்டிகுலராக காண்டாக்ட் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.